ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட முதல் வீடியோவே நம்ம குழந்தை பாக்கியம் வேண்டி நிற்கிறவங்களுக்கு இறைவன் அருள் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ தான். இந்த வருஷத்தோட முதல் வீடியோவே வந்து பார்த்திங்கன்னா, அந்த கடவுளோட அருள் நமக்கு கிடைச்சி குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த வருஷத்தில் நிச்சயமாக குழந்தைக்காக இயங்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே கிடைக்கக்கூடிய ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேனலில் குழந்தை பாக்கியத்துக்காகவே இருக்கக்கூடிய முக்கியமான விரத நாட்களை பற்றி நம்ம அப்பப்போ வீடியோ போடுவதுண்டு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வருஷத்தோட முதல் வளர்பிறை சஷ்டி விரதத்தை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த ஜனவரி மாதத்திற்கான வளர்பிறை சஷ்டி திதி, அதாவது வளர்பிறை சஷ்டி விரதம் இருக்கக்கூடிய அந்த நாள் வந்து இன்னும் 2 நாட்களில் வர இருக்குது. அதாவது வர ஜனவரி 5ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா வளர்பிறை சஷ்டி திதி வருது. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, இந்த விரதத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த வருஷத்தில் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பது உறுதியாகும். நிறைய பேர் வந்து இது வரைக்கும் அக்கா சஷ்டி விரதம்னா என்னன்னே தெரியாது, உங்கள் சேனலை பார்த்ததுக்கப்புறம் தான் நான் சஷ்டி விரதம் இருந்தேன், நான் முதல் மாதம் இருந்தேன், 2வது மாதத்துலேயே எனக்கு குழந்தை கிடச்சிருச்சு, குழந்தை உண்டாயிடுச்சு, அதே மாதிரி 2 மாதங்கள் இருந்தேன், எனக்கு 3 மாதத்துக்குள்ளேயே எனக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருச்சு இப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர். ஸோ அதுக்காகவே நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே வந்து வளர்பிறை சஷ்டி எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து வீடியோ போட்டுருவோம். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த விரதம் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் டைம் கிடைக்கும், அவங்களுக்கும் வந்து அதை ஒரு ஞாபகப்படுத்தலாம். இல்லை புதுசாக வந்து விரதம் இருக்கணும் அதை பற்றியே தெரியாதவங்க கூட நம்ம வீடியோவை பார்த்து விரதம் இருக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம வந்து ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்து வீடியோ போட்டுருவோம். அந்த வகையில் இன்னும் 2 நாள் தான் இருக்குது இந்த வருஷத்தோட முதல் வளர்பிறை சஷ்டி திதி வந்து வர்றதுக்கு, வர ஜனவரி 5ஆம் தேதி. ஏன் வளர்பிறை அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு நல்ல காரியமுமே வந்து வளர்பிறையில் ஆரம்பித்தோம் அப்படின்னா அது வந்து வளர்ந்துக்கிட்டே போகும் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை. அந்த வகையில் இந்த குழந்தை பாக்கியத்துக்காக நீங்கள் வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது அந்த நல்ல விஷயம் நாளைக்கு வளர்ந்துக்கிட்டே போகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இதை வந்து நம்ம வளர்பிறையில் ஆரம்பிக்கிறோம். வளர்பிறையில் ஆரம்பிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் வளர்பிறையில் ஒவ்வொரு மாதமுமே வளர்பிறையில் விரதமும் இருக்கணும். தேய்பிறை வந்து இருக்கலாமா அப்படின்னு கேட்டால் தேய்பிறை கம்பல்சரி இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, 2மே இருக்கிறவங்க இருப்பாங்க. பட் அப்படி இல்லைன்னா நீங்கள் வெறும் வளர்பிறை சஷ்டி மட்டுமே நீங்கள் விரதம் இருந்துக்கிட்டே வந்தால் கூட போதும். எப்போவுமே சொல்லுவாங்க சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு வந்து உண்மையான ஒரு பழமொழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சஷ்டியில் இருந்தால் பெண்களோட அகப்பையான கருப்பையில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து உண்மை. அந்தளவுக்கு இந்த சஷ்டி விரதம் வந்து குழந்தை பாக்கியத்துக்கே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான, அதே சமயத்தில் மிக கடுமையான சக்தி வாய்ந்த ஒரு விரதம். இந்த விரதத்தை நீங்கள் வந்து எப்படி இருக்கணும், இதில் என்னென்ன முறைகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் 1 by 1 உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக குழந்தைக்காக முயற்சி பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இந்த வருஷத்தில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இப்போது இந்த வளர்பிறை சஷ்டி விரதம் வந்து நான் சொன்ன மாதிரி வர ஜனவரி 5ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வந்து வருது. இந்த விரதம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இது வந்து காலையில் சூரிய உதயம் ஆகும்போதே 6 மணிலேருந்து சூரியன் மறையும் வரை, அதாவது ஈவினிங் 6 மணி வரைக்கும் இந்த விரத காலம் நமக்கு. இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல் நாளே அதாவது வர ஜனவரி 4ஆம் தேதி சனிக்கிழமையிலேருந்தே நீங்கள் வந்து நான்வெஜ் எல்லாம் சாப்பிடக்கூடாது. முக்கியமாக கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடாது. வீடை வந்து சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டில் இருக்கிற அசுத்தமான பொருட்களான இந்த பெட்ஷீட்டு அதெல்லாமே அலசி போட்டு வீடு எல்லாத்தையும் மாப் போட்டு நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கணும். நீங்களும் வந்து சுத்தபத்தமாக இருக்கணும். மறுநாள் காலையில் ஜனவரி 5ஆம் தேதி 6 மணிக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தலைக்கு குளிச்சுட்டு உங்களோட பூஜை அறையை வந்து மலர்கள் வச்சு நீங்கள் வந்து நல்லா அலங்கரிச்சுட்டு ஷட்கோண கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது 6 கோணங்கள் இருக்கும் அதில். அது வந்து சரவண பவ அப்படின்னு எழுதுவாங்க. எழுதிட்டு அதாவது சரவண பவ அப்படின்னு ஒவ்வொரு கோன்லையும் எழுதிட்டு 6 நெய் தீபங்கள் ஏற்றி இந்த விரதத்தை வந்து நீங்கள் காலையில் துவங்கணும். விரதம் துவங்கும் போது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலை பாக்கு அது கம்பல்சரி வந்து இருக்கணும். வெத்தலை பாக்கு வச்சு தான் நீங்கள் வந்து விரதத்தை ஆரம்பிக்கணும். அதே மாதிரி நெய்வேத்தியத்துக்கு 2 வாழைப்பழம் இருந்தால் போதும், இல்லை 1 டம்ளர் பால் இருந்தால் போதும். அதை வச்சு நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணி விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் வீட்டில் ஏதாவது செய்ய விருப்பப்படுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். அது உங்களோட தனிப்பட்ட விருப்பத்தை பொறுத்தது. இந்த மாதிரி காலையில் ஆரம்பிச்சுட்டு
நீங்கள் விரதத்தை கண்டினியூ பண்ணலாம். இந்த விரத முறை வந்து பார்த்தீங்க என்னென்ன அப்படின்னா, அதுவும் குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்களுக்கு எந்த முறை கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மிளகு விரதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 வேளையுமே ஒரே ஒரு மிளகு மட்டும் சாப்பிட்டுட்டு ஃபுல் டே தண்ணி மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க. இல்லைனா மிளகு எதுவுமே சாப்பிடாம வெறும் தண்ணி மட்டுமே குடிச்சிக்கிட்டு ஃபுல் டே வந்து கொலை பட்டினியாக இருப்பாங்க. அந்த மாதிரி பட்டினி விரதம் இருக்கிறது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, துளசி விரதம், துளசி தீர்த்தம் மட்டுமே குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது. அதாவது துளசியை வந்து ஒரு தண்ணி ஒரு லிட்டர் 2 லிட்டர் பாட்டிலில் வந்து நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக குடிச்சிக்கிறது. அதுக்கப்புறம் வந்து இளநீர் விரதம் அப்படின்னா 3 வேளையுமே ஒரு இளநீர் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருக்கிறது. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா பழ விரதம், 3 வேளையுமே ஒரே ஒரு பழம். நான் விரதம் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பசிக்கு ஃபுல்லாக பழத்தை சாப்பிட்றதோ இளநீர் குடிக்கிறதோ கிடையாது. பழம் அப்படின்னா ஏதாவது ஒரு பழம் 3 வேளையும் ஒரு பழம் மட்டும் சாப்பிட்டுக்கிறது. இல்லைனா பால் விரதம், 3 வேளையுமே ஒரு கிளாஸ் பால் மட்டும் குடிச்சிக்கிறது. நாட்டு சர்க்கரையோ பனங்கற்கண்டோ போட்டு நல்லா சுண்டை காய்ச்சி காலையில் மத்தியானம் நைட்டு வரைக்கும் ஈவினிங் விரதம் முடிக்கிற வரைக்கும் 3 கிளாஸ் பால் மட்டும் குடிச்சிக்கிறது. இல்லைன்னா பால் பழ விரதம் 2மே சேர்த்து எடுத்துக்கிறது. ஒரு கிளாஸ் பால் ஒரு பழம், அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பழம் அப்படி எடுத்துக்கிறது. ஸோ இந்த மாதிரி முறைகள் இருக்குது. இல்லை அப்படின்னா இல்லை எனக்கு இது எல்லாமே எதுவுமே ஒத்தே வராது, என்னால் இப்படியெல்லாம் பட்டினி கிடந்து விரதம் இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னாலும், இல்லை நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன் அப்படின்னாலும், இல்லை நான் ரெமெடிஸ் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொழுது இருக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது காலையில் மட்டும் விரதம் இருந்துட்டு எதுவுமே சாப்பிடாம மத்தியானம் 12 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி படைச்சி இலை சாப்பாடு படைச்சி விரதம் விட்டுறது. அப்படி இல்லை அப்படின்னா 3 வேளையுமே டிஃபன் மட்டும் சாப்பிட்டுக்கலாம். ஏதாவது இட்லி அந்த மாதிரி 3 வேளையுமே ஒரு தோசை இட்லி அந்த மாதிரி, இல்லை 3 வேளையுமே தயிர் சாதம் அந்த மாதிரி மட்டும் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இப்படி இருந்தாலும் அதுவும் விரத கணக்கில் தான் சேரும். அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே நான்வெஜ் மட்டும் சாப்பிடாம மற்றபடி பூஜைகள் எல்லாமே நான் சொன்ன முறையில் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் நீங்கள் வந்து உங்களோட விரதத்தை கடைபிடிச்சிக்கலாம். இது எல்லாமே அவங்கவுங்களோட நம்பிக்கை அண்ட் உடல்நிலை மனநிலையை பொறுத்தது தானே தவிர கடவுள் வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு நமக்கு சொல்லலை. ஸோ நீங்கள் இந்த சஷ்டியை முழு மனசோடு நீங்கள் ஃபஸ்ட்டு பூஜை பண்ணி அனுசரித்தாலே உங்களுக்கு வந்து அந்த முருகனோட அருள் வந்து நிச்சயம் கிடைக்கும். ஸோ இந்த வருஷம் முதல் வரக்கூடிய இந்த சஷ்டியை எதுக்கு நம்ம விடணும்? ஸோ முழு நம்பிக்கையோட இது வரைக்கும் தெரியாதவங்க கூட இருந்தீங்க அப்படின்னா அந்த விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக இந்த வருஷம் முருகன் வந்து உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாரு. சாயந்தரமாக இந்த மாதிரி நீங்கள் திருப்பியும் அதே மாதிரி நெய் தீபம் போட்டு புதுசாக திருப்பி நெய் அதில் ஃபில் பண்ணிவிட்டு நெய் தீபம் போட்டுட்டு நெய்வேத்தியம் பண்ணி நீங்கள் ஈவினிங் வந்து நம்ம பிரசாதங்களை சாப்பிட்டுட்டு விரதத்தை முடிச்சுக்கிட்டு நைட்டு டிஃபன் ஏதாவது சாப்பிட்டு தூங்கிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் இருந்துக்கலாம். நிறைய பேர் வந்து கேட்பீங்க, அக்கா எனக்கு ஓவலேஷன் டைம், நான் அன்றைக்கி நைட்டு விரதம் முடிச்சுட்டு ஒன்றா இருக்கலாமா ஹஸ்பண்டோட அப்படின்னு கேட்பீங்க. விரதம் முடிச்சுட்டா அதுக்கப்புறமா வந்து கணக்கில்லை. ஸோ நீங்கள் வந்து ஓவலேஷன் டே எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து சேர்ந்துருக்கலாம், தப்பில்லை. முருகனை மேலே பாரத்தை போட்டு முருகனை நம்பி நீங்கள் வந்து இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.